வலி தாங்க முடியலையே, ரொம்ப வலிக்குது. ஏனுங்க மாமா, அந்த சுடுதண்ணி போட்டுட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரங்களா? இருமு பார்த்தா எதுக்கு அவசரப்பட்டுட்டு இருக்கிற? ஐயோ, அந்த மாத்திரையை போட்டாதான் எனக்கு வலி கம்மியாகும். ரொம்ப வலிக்குது, சீக்கிரம் வாங்க மாமா. முப்பாத்தா எந்திரிச்சு சூடா இந்த காப்பியை குடி. எந்திரி. இந்த மனுஷன் வேற காப்பியா குடி, அதை குடி, இதை குடின்னு படுக்க விடுறாரா? கூடுங்க சீக்கிரம். இவளுக்கு காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுக்கறதே ஓவரு. இதுல வேற ரொம்ப சலிப்பு தான். இந்தா புடி முப்பாத்தா. அட, கண்ணு தெரிய மாட்டேங்குது, கையில கொடுங்க. சரி முப்பாத்தா, நான் போய் மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் காப்பியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படு. சரிங்க மாமா, போய் சீக்கிரம் வாங்க. வலி குறையவே மாட்டேங்குதுன்னு சொல்லுங்க அந்த மெடிக்கல் ஷாப்காரன்ட்ட. சொல்றேன். வலி குறையவே கூடாதுன்னு சொல்றேன். மாமா, அப்புறம் யார்கிட்டயும் சொல்லி வைக்காதீங்க எனக்கு அடிபட்டிருக்குன்னு. அப்புறம் எல்லார்கிட்டயும் என்னோட கதையை சொல்ல வேண்டியது இருக்கும். சரி முப்பாத்தா, நான் போயிட்டு வரேன். கதை சரிட்டு போங்க. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிபலம். ஏனுங்க முப்பாத்தா வீட்டுக்காரே, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. முப்பாத்தா வீட்ல இல்லையாக்கும்? நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா இந்த முப்பாத்தா கூட ஒத்துக்குவா. ஆனா இந்த குண்டச்சி ஒத்துக்கவே மாட்டான். சொல்லுங்கக்கா. பாட்டுல பலமா இருக்குதுங்க. அட ஒண்ணுமில்லைங்கக்கா, மெடிக்கல் ஷாப் போயிட்டு இருக்கிறேங்க. மெடிக்கலுக்கா? யாருக்கு என்னாச்சுங்க? என்ற பொண்டாட்டிக்கு தாங்க மூஞ்சிலாம் அடிபட்டு இருக்குது. அதான் மெடிக்கல்ல போய் வலி மாத்திரை வாங்கலான்ட்டு போறேன். என்னாச்சு? முப்பாத்தாக்கா அப்படி என்னங்க ஆச்சு? ஐயோ, அவ சொல்ல வேண்டாம்னு சொன்னாலே நான் வாய் வளரி சொல்லிட்டனே. எப்படியோ சமாளிப்போம். அது ஒண்ணும் இல்லைங்கக்கா, கீழே விழுந்துட்டா, அதான் அடிபட்டு இருக்குது. நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேங்க. ஏக்கா என்னாச்சுக்கா? எதுக்குக்கா இந்த கத்து கத்துறீங்க? நம்ம முப்பாத்தாக்கா அடிபட்டுக்குதாடி, கீழ விழுந்துட்டாலாமா. வாங்க எல்லாம் போய் பார்க்கலாம். முப்பாத்தாக்கா காலையில போய் டீ தூள் வாங்கிட்டு வந்த, நல்லா தான் இருந்தா. அதுக்கு என்னாச்சு? உனக்கு டீ தூள் கடன் கொடுத்துச்சுல, அதுதான் புலம்பிட்டே போய் செவத்துல முட்டி இருக்கும், மயக்கமோடு கீழே விழுந்திருக்கும். இந்த லொல்லெல்லாம் பேசாத. நானே முப்பாத்தாக்கா அடிபட்டுக்குன்னு ஷாக்ல இருக்கிறேன். நீ வேற எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காத. இங்க நீ பேச விட, வாங்கடி போய் என்னாச்சுன்னு பாப்போம். முப்பாத்தா, முப்பாத்தா, எடி பண்ற, எங்கடி இருக்க? அக்கா படுத்துட்டு இருக்கறேன்க்கா. ஏதாவது முக்கியமான விஷயங்களா? அடி அடிபட்டுக்குதாமா? உன்னை பார்க்க எல்லாரும் வந்திருக்கோம்டி. எல்லாரும் வந்திருக்கீங்களா? அட பாவி மனுஷா, போய் ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சுட்டு போயிட்டியா? இனி இவங்க கேட்குற கேள்விக்கு என்னால் பதிலே சொல்ல முடியாதே. அக்கா, என்னங்கக்கா? என்னால் முடியலக்கா எந்திரிச்சு வர. ஏங்க என்னாச்சுங்க? ஏம்ல ஒன்று முன்னா பழகிட்டு இப்படி அடிபட்டு வந்திருக்கிற என்கிட்ட ஒருத்த வார்த்தை சொல்ல மாட்டியா? ஏங்க குஷ்பாக்கா, அந்த அக்காவே அடிபட்டுட்டு வாயெல்லாம் கோணி போய் உட்காந்துட்டு இருக்குது, உங்ககிட்ட சொல்லுமாக்கும்? வாயை வச்சு கொஞ்சம் கம்மன் இருக்கியா நீ? ஏடி அப்படி என்னடி ஆச்சு? உன் வீட்டுக்காரங்க அடிச்சு போட்டாரடி? யாரு? அந்த அண்ணா அடிச்சாராக்கும். அடிச்சுதான் வாயெல்லாம் கோணி போய் கிடக்குதா? நீங்க வேற யாக்கா காமெடி பண்றீங்க? அந்த அண்ணா சத்தமா கூட பேச மாட்டாரு, அவர் எங்க போய் அடிக்கிறது? அப்புறம் எப்படி அடிபடுச்சு? ஏக்கா அது ஒரு குட்டி கதைக்கா, சொல்ற எல்லாரும் உட்காருங்க. முப்பாத்தாக்கா எங்கேயோ போய் சமத்தியா வாங்கியிருக்குது, அதையும் சொல்லத்தா உட்கார வைக்குது. சரி உட்காந்து கேட்போம். ஏக்கா உமாக்கா, உன் மூஞ்சி கொஞ்சம் காட்டு. ஏடி? ஏக்கா தயவு செய்து மூஞ்சி நேரா வைக்கா, பார்க்க சகிக்கல. எனக்கு ரொம்ப கொழுப்பாயிடுச்சு. அக்கா நானே காலையில மார்க்கெட்டுக்கு போனக்கா. அப்புறம் ஏக்கா மார்க்கெட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு விட்டதை பார்த்துட்டு இருக்கிறக்கா. இருடி, ஃப்ளாஷ்பேக் சொன்னா மேலே பார்த்தா சொல்லுவாங்க, அதனால தான். ஒரு மணி நேரமா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒத்த பஸ்ஸை காணும். பஸ்ஸுக்காரனுங்க எங்க தான் போனானுங்கன்னு தெரியல. சும்மா இருக்கும் போதெல்லாம் பஸ் போய்கிட்டே இருக்கும். நம்ம எங்கேயாவது போகலான்னு வரும்போது தான் ஒரு பஸ்ஸும் வராது. ஏனுங்கக்கா, இங்க ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்க போல. பஸ் எல்லாம் இந்த பக்கம் வராதுங்க, பாலம் கட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க வேற பஸ் ஸ்டாண்ட்ல போய் பஸ் பிடிச்சு போங்க. ஐயோ, ரொம்ப நேரமா நிக்கிறேன் தம்பி, ஒரு பஸ் கூட வரல. காலெல்லாம் வலிக்குதே. தம்பி எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? இப்படியே கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டுருங்க தம்பி, நான் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன். ரொம்ப நேரமா நிக்கிறாங்க தம்பி. அப்படிங்களா? சரி வாங்க, கூட்டிட்டு போறேன். தம்பி இப்படியே போனீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க எங்க வீடு வரும். அங்க கொஞ்சம் இறக்கி விட்டு போயிருங்க தம்பி. பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு நான் பஸ் பிடிச்சி போறதுக்குள்ள மணி 6 ஆயிருங்க. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல விட சொல்லிச்சு, இப்ப வீட்டுக்கிட்ட கொண்டு போய் விட சொல்லுது. சரி என்ன பண்றது? தம்பி எந்த ஊரு? கோயம்புத்தூருங்கக்கா. கோயம்புத்தூருங்களா? நானும் கோயம்புத்தூர் தாங்க. கோயம்புத்தூர்ல எங்கீங்க? கோயம்புத்தூர்ல பீலமேடுங்கக்கா. ஐயோ நம்ம ஊர் பக்கம், நான் பாப்பநாயக்க மாலையங்க. பரவாயில்லைங்கக்கா, பக்கத்து ஊர் தாங்க, ரொம்ப நெருங்கிட்டோம். ஆமாங்க தம்பி, பரவாயில்லைங்க. நம்ம ஊர்க்காரரா இருக்க போய் தான்
பத்திரமா என்ன கூட்டிட்டு போறீங்க. நம்ம ஊர்க்காரங்களுக்கு தான் பெரிய மனசுங்க. நம்ம ஊர்ல மட்டும்தான் நல்லவங்க இருக்கிறாங்க. ஆமாங்கக்கா, வாஸ்தவமான பேச்சுங்க. அப்புறம் தம்பி, கல்யாணம் ஆச்சுங்களா? இல்லைங்கக்கா, உங்களை மாதிரியே எனக்கு ஒரு அக்கா இருக்குங்க. அது கல்யாணம் பண்ணிட்டு தான் பண்ணணுங்க. இந்த வயசுல எவ்வளவு பொறுப்பா இருக்கப்பா நீ. உன்ன மாதிரி பொறுப்பா இருக்கிற பையனை பார்க்கவே முடியாது. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். தம்பி பார்த்து, வண்டி மேல தூக்கிடுச்சு. ஐயோ இடுப்பு போச்சே. நான் இடியட், வண்டியை திருடிட்டு எங்கடா ஓடுற? இந்த இடம் மேல. மேடம், ஃபர்ஸ்ட் என் தம்பி மேல இருந்து கையிடுங்க மேடம். என்னது, இவன் உங்க தம்பியா? ஆமா மேடம், இது எங்க அக்கா. எங்க மாமா பெரிய கம்பெனில வேலை பாக்குறாரு. அக்கா சொல்லுக்கா. ஆமா, என் வீட்டுக்காரு எவ்வளவு பெரிய கம்பெனில வேலை செய்யறாரு தெரியுங்களா? என் தம்பி பா திருடாங்கறீங்க. அவன் எவ்வளவு பொறுப்பானவன் தெரியுங்களா? மா, வண்டியை திருடிட்டு 4 நாளா ஆள் எஸ்கேப் ஆயிருந்தான். இன்னைக்கு தான் இந்த வழியில வரானே நின்னுட்டு இருந்தேன் நானு. நீ வேறையாமா இவனுக்கு சப்போர்ட் பண்ற? என்னது, வண்டி திருடனா? என்ன தம்பி, நீ திருடனாடா? அக்கா, எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு இருக்கிற ஒரு அக்கா மேல சத்தியமா சொல்றேன். ஓ மேல சத்தியமா சொல்றேன். நான் வண்டியெல்லாம் திருடலக்கா. இவங்க பொய் சொல்றாங்க. பாத்தீங்களா மேடம், பச்சை புள்ள மேடம் என் தம்பி. அவன் எதுக்கு மேடம் திருட போறான்? பாருங்க, மூஞ்சியை பார்த்தாலே பால் வடியுது. டேய், நீ இந்த சைடு வாடா. நான் அந்த பொம்பளைகிட்ட பேச வேண்டியது இருக்கு. யாருமா நீ அவனுக்கு இந்த சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற? என் வேறு முப்பாத்தாளாக்கு. நான்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என் தம்பிய மரியாதையை விட்டுருங்க. நாங்க வீட்டுக்கு போகணும், நேரமாச்சு. டேய் வாடா தம்பி, நம்ம போலாம். ஐயோ சொல்லி வருகிறதே. எதுக்கு இப்படி பிடிச்சி இழுத்துட்டு இருக்க நீ? நீ யாருமா? ஓ, நான் யாருன்னு சொன்னாதான் நீ உண்மையை சொல்லுவ. சொல்லு, மரியாதையா சொல்லு. இவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இவன் எந்த இடத்துலலாம் வண்டி திருடுனா? எனக்கு இப்போ உண்மை வரணும். உண்மை வரலன்னு வச்சுக்கோ, ஏன் மூஞ்சி பஞ்சர் ஆயிடும். என் தம்பி, நீ நிஜமாலுமே திருடனாடா? இப்படி வந்து என்ன மாடி விட்டியாடா நீயே? மேடம், அந்த தம்பி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போறா மேடம். டேய் டேய், ஓடாதடா, நில்லுடா. மவனே, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. உங்க அக்காவை வச்சு உன்னை கண்டுபிடிக்கிறேன். உங்க வீடு எங்க இருக்கு? இவன் இதோட 10 வண்டியை தூக்கியிருக்கான். மரியாதையா 10 வண்டி என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிரு. மேடம், நிஜமாலுமே எனக்கு தெரியாது. நானே பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தேன். ஓசியில வண்டி கிடைக்குதே, போலான்னு நினைச்சுதான் கூப்பிட்டேன் அவனை. அவனும் எனக்கு லிஃப்ட் தான் கொடுத்தான் மேடம். எனக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இப்படியெல்லாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்ட. அந்த வாயை வச்சுட்டு நீ எல்லாம் உண்மை பேச மாட்ட. மேடம் விட்டுருங்க மேடம். நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு மேடம். என்ன விட்டுருங்க மேடம். அவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை மேடம். என் வீட்டுக்கார் ஃபோன் நம்பர் வேணா கொடுக்குறேன் மேடம். அவர்கிட்ட நீங்களே விசாரிச்சுக்கோங்க மேடம். தம்பின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்த, அப்புறம் என்ன இப்ப இப்படி பேசுற? மேடம், அவன் யாருன்னே தெரியாது மேடம். சொன்னா நம்புங்க. இப்போ இன்னும் 10 நிமிஷத்துல உன் புருஷன் இங்க வரணும். வரலன்னு வச்சுக்கோ, ஏன் பல்லு இருக்காது, தட்டி கையில கொடுத்துருவேன். அந்த பயம் இருக்கட்டும், உடனே ஃபோன் பண்ணு. மேடம், நான் போலீஸ் கிட்ட மாட்டினேன்னு என் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், வேணும்ட்டே லேட்டா வருவாப்புல. அதனால அவரை கடைக்கு வர சொல்லி ஃபோன் போடுறேன் மேடம். உங்க முன்னாடி போய் பேசுறேன். இதுதான் மேடம் நான் சொல்ற போய். மற்றபடி நான் வேற எந்த பொய்யும் சொல்லல மேடம். சரி சரி, பண்ணு. ஏய் கம்மன் இருங்கடி, அவன் ஏதோ சோக கதையை சொல்லிட்டு இருக்கா. நீங்க எப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏக்கா, இந்த கதையை கேட்டா உனக்கே சிரிப்பு வருதா இல்லையா? ஆமாக்கா, சிவனேன் வீட்டுக்கு வரத விட்டுட்டு யாரோ லிஃப்ட் கொடுத்தாங்களா, இவ லிஃப்ட்ல வந்தாலாம். இதெல்லாம் இவளுக்கு தேவையாக்கா? அது மட்டுமா, போலீஸ் கிட்ட போய் வாய் பேசிக்கிறா பாருங்க. அது சும்மா விடுவாளா? மூஞ்சே நல்லா குத்து குத்துன்னு குத்திருக்கிறா. ஏக்கா, இவங்க எல்லாருக்கும் கிண்டல பத்தீங்களாக்கா? இதுக்கு தான் இந்த வீட்டுக்கார்ட்ட யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். அந்த மனுஷன் என்னடானா இப்படி போய் எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்காரு. அவர் என்கிட்ட தாண்டி சொன்னாரு. அது கூட கீழே விழுந்துட்டேன்னு தான் சொன்னாரு. நான் தான் மனசு கேட்காம எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தேன். நீ தான் கதையை சொல்லி உன் வாயிலே மாட்டிக்கிட்ட. ஏக்கா, அது என்ன சொன்ன? உங்க ஊர்ல இருக்கிறவங்களாம் நல்ல மனசுக்காரவங்க, நல்லவங்க. முப்பாத்தா, இவ்ளோ பெரிய திருட்டு பையன் உங்க ஊர்க்காரன்னு எனக்கு தெரியாம போச்சுடி. முப்பாத்தா, இவ்ளோ பெரிய திருட்டு பையன் உங்க ஊர்க்காரனா? நினைச்சாலே பகீர்ங்குதுப்பா. எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏக்கா, அவங்க கிண்டல் பண்றது சரிதாக்கா. நான் தான் தெரியாம எல்லாரையும் நம்பிடுறேன். அந்த பையன் சரியான திருட்டு பையக்கா. நான் வேற ஏமாந்து அவன் கூட வந்துட்டேன். நல்ல வேலைக்கா, என்ற கழுத்துல காதுல கழட்டாம போனானே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏக்கா, அதெல்லாம் கவரிங்னா அவனுக்கு தெரியாதா? அவ்வளோ பெரிய திருட்டு பையனுக்கு இது தெரியாம அவனை கூட்டிட்டு வந்திருப்பான். சரி சரி முப்பாத்தா, நீ போய் படுத்து தூங்கு. நான் இவங்க எல்லாம் கூட்டிட்டு போறேன். இவனுங்க இருந்தா எதையாவது ஒரு பேசி பேசி உனக்கு டென்ஷன் பண்ணுவாளுங்க. நீ போய் படுத்து தூங்கு போ. வாங்கடி, நம்ம போலாம். அவ தூங்கட்டும். எதையாவது ஒன்று பேசிட்டு இருப்பீங்க. எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி ஆயிப்போயிடுச்சு. இனிமேலாவது நம்ம எல்லார்கிட்டயும் உஷாரா இருக்கணும்.